ரேஞ்ச் இருக்கும் ND ஃபில்டர்ஸ்ல. சோ அந்த மாதிரி அதை வந்து கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி ND ஃபில்டர்ஸ் இல்லாம போட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து போஸ்ட் ப்ராசஸிங்ல தனித்தனியா ஸ்கை லைனை தனியா செலக்ட் பண்ணி கொஞ்சம் அண்டர் பண்றது, கிரவுண்ட் லைனை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்றது. சோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்போசிங் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போட்டோவோட அவுட்புட் வந்து பக்காவா கரெக்டா எக்ஸ்போஸ் ஆகி நீட்டா ஃபுல்லா டீடைலிங்கா இருக்கும். சோ ஒரு போட்டோல டீடைல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போனஸ் டிப், 11வது டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லா பிகினர், இன்டர்மீடியட் அண்ட் ப்ரோ லெவல் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல அந்த சப்ஜெக்ட் எந்த மாதிரியான சப்ஜெக்ட், மூவபிள் சப்ஜெக்டா, நான் மூவபிள் சப்ஜெக்டா, இல்ல அது என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்குது, அது எவ்வளவு லைட்டிங்ல இருக்குது, இது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் ஒரு போட்டோ வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணி எடுக்கணும்ங்கறத நான் சொல்லிட்டேன். பட் எந்த போட்டோவுக்கு எவ்வளவு ஷட்டர் ஸ்பீட் வைக்கணும், எவ்வளவு அப்பர்ச்சர் வைக்கணும், எவ்வளவு ISO வைக்கணும் அப்படிங்கறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். இது கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். மூவபிள் சப்ஜெக்டா இருந்தா